இது நம்ம ஃபேமிலி. ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னர் யார் காணாமல் போவார்கள் என தெரியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரகாசனுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் கூட்டம் அதிமுக வெற்றியை குறிக்கிறது என்று கூறினார். தேவசக்தி கொண்டே அதிமுகவையும் அழிக்கவும் உடைக்கவும் யாராவது முயன்றால் அவர்கள் காற்றோடு காணாமல் போய்விடுவார்கள் என்று எச்சரித்தார். 2 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி அதிமுக என்றும் அதை சீண்டி பார்த்தவர்கள் தொலைந்து போவார்கள் என்றும் தெரிவித்தார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பின் யார் இருக்க போகிறார்கள் என்று பார்ப்போம் என்று அண்ணாமலைக்கு சவால் விடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களை காற்றில் கரைந்து விடுவார்கள் என்று சூளுரைத்தார். என்ன சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்கதான் இருக்கா, காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்விழா கண்ட கட்சி, 50 ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி. மதுரையில பிரம்மாண்டமான நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில மாநாடு நடத்துறோம். அந்த மாநாடு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற மாநாடாக அமைஞ்சது. அது கூட சில பேருக்கு புரியாம ஏதோதான் வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமாக ஏறி போச்சாட்டு இருக்குது. அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்களும் தெய்வமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தெய்வத்தினுடைய அருள் ஆசியோடு இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை மறந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வ சக்தி உள்ள கட்சி. இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ அல்லது உடைக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய்விடுவார்கள். இதுதான் வரலாறு. இந்த கட்சி எத்தனை பேர் எதிர்த்து பார்த்தாங்க. இருக்கிற இடம் தெரியுதுங்களா? எங்க போனானே தெரியல. சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. யாருன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.